இந்த பராத்துடைய இரவில் என்ன அமல் செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த அமல்கள் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த அமல் இபாதத்துகளை செய்வது இந்த இரவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அமலை தான் செய்ய வேண்டும் என்று செய்தால் அது பித்அத்தாக ஆகிவிடும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் மஜ்மூஅ ஷர்ஹுல் முஹத்தபில் பதிவு செய்கிறார்கள், சிலர் பராத்துடைய இரவில் 100 ரகாத்துடைய தொழுகையை தொழுந்து வருகிறார்கள். அது பித்அத் முன்கரா, வெறுக்கப்படக்கூடிய ஒரு பித்அத் என்று பதிவு செய்கிறார்கள். பராத்துடைய இரவில் கூட்டாக அமல் இபாதத் செய்வதை விட தனித்து அமல் இபாதத் செய்வது மிக சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்துடைய இரவு, ஷஅபானுடைய 15வது நாளுடைய இரவு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்தார்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்களோ, அவ்வாறு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள். பராத்துடைய நோன்பு சம்பந்தமாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்பார்கள். பராத்துடைய நோன்பு சம்பந்தமாக ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸும் தஈஃபான பலகீனமான ஹதீஸ். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்ற அடிப்படையில் அய்யாமுல் பீத் மாதத்தினுடைய நடுப்பகுதி 13, 14, 15 இந்த 3 பிறைகளில் நோன்பு நோட்பது சுன்னத் என்ற அடிப்படையில் இந்த மாதத்திலும் 13, 14, 15 இந்த 3 நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம். 3 நோன்புகள் நோட்பது சிரமமாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால் 15வது அன்று நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் சும்த மின் ஸரரி ஹாதா ஷஹ்ரி ஷைஆ, இந்த ஷஅபானுடைய நடுப்பகுதியில் நீங்கள் நோன்பு நோட்டீர்களா? ஃபகால லா, அவர் இல்லை என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதான் முடிந்ததும் ஃபஸும் யௌமன் அவ் யௌமைன், ஒரு நாள் அல்லது 2 நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஅபானுடைய அய்யாமுல் பீத் அதாவது 13, 14, 15 இந்த நோன்புகளை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இந்த 3 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள். 3 நோன்புகள் பிடிப்பது சிரமமாக இருந்தால் 15வது நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். இந்த பராத்துடைய இரவு அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், எங்களை பார்த்து பேசுகிறான், அலா முஸ்தக்ஃபிர் ஃபக்ஃபிரலாம், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடத்தில் ரிஸ்க் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் தருகிறேன். அலா முபுதலா ஃபவாஃபி, பலாய் முசீபத்களில் கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் விமோசனம் தருகிறேன். அலா கதா வகதா, ஃபஜ்ர் உதயமாகும் வரை அல்லாஹ் மனிதனுடைய ஒவ்வொரு தேவையும் சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, பராத்துடைய இரவு சிறப்பான ஒரு இரவு. இந்த ஷஅபானுடைய மாதம், அதற்கு முன்னர் ரஜபுடைய மாதம், இந்த 2 மாதங்களும் ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும். ரஜபிலிருந்தே ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும். சில ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்தார்கள், 6 மாதங்களாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமதானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தா. ரமதான் வந்துவிட்டால் முழுமையாக அமல் இபாதத்தில் அந்த மாதத்தை கழிப்பார்கள். அதற்கு பின்னர் 5-6 மாதங்களாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்களை கபூல் செய்து கொள்வாயாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி எனது ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். சென்ற ரமதானில் கலாவாகிய நோன்புகள் இருந்தால் இந்த ரமதானுக்கு முன்னர் அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளுங்கள். இந்த ரமதான் வரை சென்ற ரமதானுடைய நோன்பை நீங்கள் கலா செய்யவில்லை என்றால் ரமதானுக்கு பின்னர் நோன்பை கலா செய்வதோடு 600 கிராம் அரிசியும் ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடம் பிந்த 600 கிராம் அதிகமாகிக் கொண்டே போகும். அதனால் விசேஷமாக வீட்டு பெண்கள் ஹைது நிஃபாசுடைய காலம் நிறைய நோன்புகளை விட்டிருப்பார்கள். அந்த நோன்புகளை மாஷா அல்லாஹ் இன்னும் நாட்கள் இருக்கிறது, இந்த ரமதானுக்கு முன்னர் கதா செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அரிசியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். வருடம் பிந்த 600 கிராம் கூடிக்கொண்டே போகும். எனவே
பராத்துடைய இரவை முழுமையாக ஹயாத்தாக்குவோம். இந்த ஷாபானுடைய மாதம் அதிகமாக அமல்பான் செய்யப்பட வேண்டிய மாதம். ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்தி ரமதானில் இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவோம். ரப்புல் ஆலமீன் இந்த பராத்துடைய முழுமையான சிறப்புகளை ஃபதுல்களை எங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த மாதத்தினுடைய எல்லா கைர்களையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு தருவானாக. வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் ரஹ்மத் மக்ஃபிரத் நரக விடுதலை அடைந்து கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானாக. ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக.